தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சிலர் மக்களுக்கு அவங்க வீட்டுல போய் கொடுக்கணும். நீங்க வந்து ஒரு அரசாங்க ஊழியர் நீங்க இப்படி பண்றது சரியா? பொங்கல் பரிசு வாங்க பெண்கள் பல மணி நேரம் வெயிலில் காத்திருப்பு. அடிப்படை வசதி கூட அரசு தரப்புல செய்யல. ஏழை மக்கள்னா திமுக அரசுக்கு அலட்சியமா என கேள்வி. தமிழ்நாடு அரசு சார்பாக 3000 ரூபாய் பொங்கல் தொகை மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பணத்தை வாங்குறதுக்காக இன்னைக்கு வந்து ஒரு நாள் வந்து 200 டோக்கன் கொடுத்துருக்காங்க. மக்கள் அவ்வளவு பேருமே காலையில இருந்து குறைஞ்சபட்சம் ஒரு 3 மணி நேரத்துக்கு மேல வெயில காத்து கிடக்குறாங்க. சர்வர் சுத்திக்கிட்டே இருக்குது. எல்லாரும் அந்த டைம்ல வந்து பயன்படுத்துறதுனால அவங்க கொடுக்குற ரேஷன் கடை ஊழியர்களுக்குமே அதனால கொடுக்க முடிய மாட்டேங்குது. 3 மணி நேரமா வெயில்ல மக்கள் காத்து கிடக்குறாங்க. இதுல வயசானவங்க, சின்ன காலேஜ் போறவங்க, வேலைக்கு போறவங்க, பிள்ளைங்க எல்லாருமே வந்து காலையில இருந்து காத்து கிடக்காங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரமா நாங்களும் இந்த இடத்துல ஆன் ஸ்பாட்ல இருந்து பார்த்துட்டு தான் உங்களுக்கு இந்த பேட்டியவே நான் கொடுக்குறேன். இதை வந்து விரைந்து கொடுக்க முடியாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற இந்த மக்களுக்கு வந்துட்டு அரசு வந்து தகுந்த ஒரு முன்ன ஏற்பாடு ஏதாவது அவங்க பண்ணி கொடுத்துருக்கணும். அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு சாமியானாவோ இல்ல இந்த மாதிரி வெயில் இருக்கிற கடைகள் எங்க ரொம்ப அதிகமா மக்கள் பாதிக்கப்படுறாங்களோ அந்த இடத்துல ஒரு சாமியானா போட்டு கொடுத்து மக்கள் வாங்கிட்டு போறதுக்கு வெயில்ல கஷ்டப்படாம எளிதாக வாங்கிட்டு போறதுக்கு என்ன உதவியோ அதை முன்னேற்பாடோட பண்ணி கொடுத்துருக்கணும். அதுவும் இல்லாம இப்ப இந்த கடையில வந்து பொங்கல் பணம் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனா இந்த சட்டமன்ற தொகுதியோட வேட்பாளர், அதாவது சட்டமன்ற தொகுதியோட எம்எல்ஏ வந்துட்டு அவரோட சொந்த காலண்டரை கடையில கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அரசு கடையில இவங்க வந்து தனிப்பட்ட முறையில காலண்டரை கொடுக்கறதுக்கு எந்த ஒரு அரசாங்க இன்ஃபர்மேஷனுமே கொடுக்கல. இதெல்லாம் இந்த அரசு வந்து கண்டிப்பா நடவடிக்கை எடுத்தே ஆகணும். மக்கள் வந்து இதை வந்து கொதிச்சு போய் தான் இருக்காங்க. அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு சாமியானா போட்டு பொங்கல் தொகுப்பு மட்டும் கொடுக்கறதுக்கு என்ன வழி உண்டோ அதை பண்ணுங்க.